ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் பிரெட் அல்வா தான் செய்ய போகிறேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டாகவும் இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நெய் ஊற்றிக்கிறேன். 1/2 கிளாஸ் நெய் ஊற்றியிருக்கேன். 1 கிளாஸ் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா சூடானதும் இதில் பிரெட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 6 பிரெட் எடுத்திருக்கேன். மில்க் பிரெட் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற இந்த ப்ரௌன் லேயரெல்லாம் கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாமல் ப்ரெட்டை போட்டுட்டோன்னா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிரும். அதனால எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ பிரெட் அல்வாக்கு பால் காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சிற பாத்திரம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், இல்லாட்டி பால் திரிஞ்சிரும். 6 பிரெட்டுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரெட்டை சேர்த்துக்கிறேன். பிரெட் அல்வாக்கு பால் நிறையா சேர்த்து நம்ம செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பாலை நல்லா உறிஞ்சிடும். கொஞ்சம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறப்ப பிரெட் சின்ன சின்ன பீஸாக உடஞ்சிக்கும். இப்போ 1 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல நெய் ஊத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். பாலும் நெய்யும் ஊற்றி நம்ம செய்கிறப்ப தான் அந்த அல்வாவோடைய டேஸ்ட்டே இருக்கும். நீங்கள் பாலும் கம்மியாக ஊற்றிட்டு நெய் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக கெட்டியாக இருக்கும். அதனால நெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு வறுத்து இதில் கொட்டிக்கிறேன். இதில் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டும் கூட இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.